ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா லென்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்பில் வெளியாகியிருக்க தாய் கிழவி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சப்போர்ட் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய் கிழவி இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம சிவகார்த்திகேயன் தாங்க. டைரக்டர் யார் பார்த்தோம் அப்படின்னா முருகேசன் சிவகுமார் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாமே நிவாஸ் கே பிரசன்னா அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா மதுரை மாவட்டம் விக்ரமங்கலங்கிற ஒரு கிராமத்தில் எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த கலாச்சாரத்தையே மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ராதிகா அப்படிங்கிற கேரக்டருக்கு பவுனுத்தாய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு 70 வயது பவுனுத்தாயாக தான் காட்டுறாங்க. இந்த 70 வயது பவுனுத்தாய்க்கு மொத்தம் 3 பசங்க, ஒரு பொண்ணு. இந்த 3 பசங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மனம் கொத்தி பறவையில் மூடு முட்டியாக நடிச்சிருக்க சிங்கம்புலி அவர்கள், அப்புறம் நம்ம விஜய் சேதுபதிக்கு சூதுகவும் படத்தில் அண்ணனா நடிச்சிருக்க அருள்தாஸ் அவர்கள், பாலசரவணன் கொடிவீரன் படத்தில் நடிச்சிருப்பார், டார்லிங் படத்துலையும் நடிச்சிருப்பார். 4வதாக பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடைசி விவசாயியில் ஜட்ஜாக வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க இதில் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. இது குடும்பத்துக்குள்ளே ஒரு சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அந்த சொத்து பிரச்சனையால் பயலுக எல்லாமே தனித்தனியாக போயிருப்பாங்க. இதில் மோடு முட்டி பார்த்தோம் அப்படின்னா மைக் செட் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார். டாடா ஏசி ஒன்று ஓட்டிக்கிட்டே திரிவார். இவருக்கு இவர் இந்த படத்துலேயே முழுக்க முழுக்க கமல்ஹாசன் ஃபேனாக காட்டியிருக்காங்க. பாலசரவணன் அவர் பூக்கடை வச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு பூவே கட்ட தெரியாது. அப்படி ஒரு கதைக்களத்தை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இடையில ராதிகா சரத்குமார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உடம்பு சரியில்லாமல் போனனால என்ன ஆயிரும் அப்படின்னா, எல்லாமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு சொத்து வந்துடும், நம்ம இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க மொத்த பேருமே அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. அப்பா, பவுனுத்தாய்க்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி தர தேவையே இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் சந்தோஷத்தை காட்டியும் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலே பார்த்துக்கிட்டே படுத்திருப்பாங்க. எப்போ பவுனுத்தாய் உயிரை விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இந்த கதையை மாற்றுற ட்விஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா முனிஷ்காந்த் தாங்க. முண்டாஸ்பட்டியில் நடிச்சிருக்க முனிஷ்காந்த் தாங்க. அவர் உள்ள கதையவே தலைகீழாக மாற்றிடுவார். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இளவரசன்னு சொல்லிட்டு நம்ம களவாணி படத்தில் விமலுக்கு அப்பாவும் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் ராதிகா அவங்கள பார்க்க வருவார். பார்க்க வெளியில் வரும்போது, ஏன்னா ஊருக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்துட்டு போகும்போது யார் என்ன இதுன்னு விசாரிப்பாங்களா, அப்போ முனிஷ்காந்த் போய் விசாரிப்பார். என்னங்க பார்த்துட்டு போகிறீங்க, நீங்கள் யாருங்க, எந்த ஊருங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, நான் நகைக்கடை வச்சுருந்தேன், இந்த அம்மா வாரத்துக்கு ஒரு கிராம் எடுப்பாங்க, மொத்தம் 120 பவுன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவார். இது பெரிய சம்பவமாக நடந்திருக்கும். இந்த விஷயத்த அப்படியே போய் அவங்க 3 பசங்கள்ட்டையும் சொல்லிடுவார் முனிஷ்காந்த். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயம் உங்கள் மச்சினனுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த நகையில் மொத்தமாக உங்கள் தங்கச்சிக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வீடு நிலம் எல்லாமே பசங்களுக்கு போனாலும் அவங்க போட்டிருக்கக்கூடிய நகை எல்லாமே பொண்ணுக்கு தான் போகும். அதனால் இந்த 120 பவுனும் அவங்களுக்கு தான் போகும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் காப்பாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க. காமெடியும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும். கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் செகண்ட் ஹாஃப்லேருந்து. அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா, பக்காவத அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பொண்டாட்டியோட நகையெல்லாம் வச்சு பணத்தை கட்டி என்னென்னமோ பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் எல்லா பணமும் காலியாகும்போது உங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்புடின்னா 4,00,000 பணம் கட்டணும் அப்புடின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ தான் மருமகன்கிட்ட 4,00,000 வாங்கிட்டு முனிஷ்காந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டுவாருங்க. எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு, பணம் கிடச்சிரும் அப்புடின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீட்டில் படுத்திருக்கும்போது ராதிகா அவங்க பவுனுத்தாய் கையை காட்டி ஒரு சிம்பிள் ஒன்று காட்டுவாங்க. அதை வச்சு தான் அந்த நகை எங்கேயோ இருக்குது, அதை தான் அம்மா சொல்ல வந்தாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க சரியாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணியிருப்பாங்க. அதை எழுப்பி அவங்கள்ட்ட கேட்கும்போது ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஃபேனை ஆஃப் பண்ண சொல்லி தான் காட்டினேன் அப்புடின்னு சொன்னோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ! போட்ட பணமெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா, ராதிகா பவுனுத்தாய் அவங்க மருமக, அவங்க பொண்ணு 4 பேத்த மட்டும் மேலே தனியாக வர சொல்லுவாங்க.
மேல வந்ததுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டில திறப்பாங்க. அந்த கட்டுலருந்து 300 பவுன் நகைய வந்து காட்டிருவாங்க. காட்டுன உடனே அப்படியே ஷாக்காயி போய் மருமக எல்லாம் அப்படியே நிப்பாங்க. ஆனா வந்து அவங்க ராதிகாவுக்கு பொண்ணா நடிச்சிருக்கக்கூடிய அவங்க வந்து கேஷுவலா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பணம் வந்து பெரிய விஷயமாவே இருந்திருக்காது இந்த படத்துல. அப்படி ஒரு கேரக்டரா தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்பதாங்க வந்து சொல்லுவாங்க, "இதெல்லாம் வந்து உங்க வீட்டுக்காரனுங்க, என் பயலுக எல்லாமே வந்து இது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தன வருஷமா சேர்த்து வச்சிருந்தேன். இனிமேல் இது எல்லாமே உங்களுக்கு தான்" அப்புட்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பொண்ணா இருக்கவ தனியா இருந்தாலும் எப்படி சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு மையக் கருத்தா இந்த படத்த எடுத்திருப்பாங்க. ஒரு காசு பணத்துக்காக வந்து அம்மாவ ஒதுக்கி வைக்கக்கூடாது, சொத்துக்காக வந்து எல்லாம் குடும்பம் பிரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த படத்துல மையக் கருத்தா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே குடும்பத்தோட இந்த படத்த போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி படமா தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. 100% நம்ம குடுத்து பார்க்கக்கூடிய பணத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ராதிகா அவங்க செம்மையா நடிச்சிருக்காங்க. மத்த ஆக்டரும் அவங்களோட கேரக்டர தெளிவா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாமே சூப்பரா இருக்கு. மறக்காம எல்லாம் தியேட்டர் போய் படத்த பாருங்க. இந்த படத்த பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே மக்களே! டாட்டா! பாய்! சி யூ. அடுத்த வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன்.